அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் இப்போ போடக்கூடிய பதிவு எதை பற்றி பார்த்திங்கன்னா, பணத்தை பற்றி மட்டும்தான். ஓட்டு போட்ட அரசியல்வாதிகள் மக்களை ஏமாத்துறது பணத்துக்காக. அப்படி பணத்தை சேர்த்து என்ன தான் பண்ண போகிறீங்க? பணம் பணம் பணம். ஒரு காலேஜுக்கு படிக்கணுன்னா அதுக்கு ஒரு டொனேஷன் இல்லாமல் அதுக்கு தனியாக கரப்ஷனுக்கு ஒரு பணம். அதே மாதிரி ஸ்கூலில் சேர்றதுலேருந்து வேலை வாங்குற வரைக்கும் எல்லாத்துலேயும் பணம், எல்லாத்துலேயும் கரப்ஷன், எல்லாத்துலேயும் ஊழல், லஞ்சம். ஒன்று கேட்குறேன், குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து இங்கே பல உறவுகள் பணத்தினால் பிரியுது. பார்த்திங்கன்னா நட்பு, காதல், திருமண உறவு, கணவன் மனைவி, பெற்றவங்க உறவு, பிள்ளைங்க உறவு எல்லாம் பணத்தினால் பிரியுது. பணத்தை வச்சு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் கேட்குறேன். பணத்துக்காக தவறுகள் செய்கிறவங்க அதிகரிச்சிட்டிங்க. பணத்துக்காக கெடுக்கிறதும், பணத்துக்காக கொலை பண்ணுறதும், நகையை திருடுறதும், நகைக்காக கொலை பண்ணுறதும், பணத்துக்காக எதை வேணாலும் செய்யக்கூடலான்ற நிலமை இப்போ எல்லார் மனசுலையும் வந்துருச்சு. அரசியல்வாதிலேருந்து பொதுமக்கள் வரைக்கும் பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், பணம் தான் பெருசு. ஒன்று தான் கேட்குறேன், அந்த பணத்தை வச்சு உண்மையாலே நிறைவான வாழ்க்கை வாங்குறீங்களா? நிம்மதி, சந்தோஷம், உங்களுக்கு நல்ல உறவு, உங்களுக்கு அமைதி, கஷ்டமே இல்லாத வாழ்க்கையை நிறைவாக எத்தனை பேர் வாழ்கிறீங்க பணத்தை வச்சுன்னு நான் கேட்குறேன். பணம் மட்டும்தான் வாழ்க்கையா? அந்த பணத்தை வச்சு என்ன ஆடம்பரமான பொருளை வாங்குறீங்களா? நிலத்தை வாங்குறீங்களா? ஏன் நல்ல காஸ்ட்லி ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றீங்களா? ஒரு தகாத உறவு வேணும்னா பணத்தை வச்சு போகிறீங்களா? கவர்ச்சிகரமான விஷயங்களும் போதை பொருட்களும் பணத்தை வச்சு வாங்க முடியுதா? அதே உண்மையான நேர்மையான உங்களுக்காக வாழக்கூடிய ஒரு உறவை பணத்தினால் வாங்க முடியுதா? பணத்தை வச்சு சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்க முடியுது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்க முடியுது, விலை உயர்ந்த ஆட்களை வாங்க முடியுது, அடிமைத்தனப்படுத்துறதுக்கு விலை உயர்ந்த ஆடைகள் வாங்க முடியுது, விலை உயர்ந்த பட்டு பொருட்கள் வாங்க முடியுது, விலை உயர்ந்த ஆபரணம் வாங்க முடியுது, தங்கம், வைரம், விலை மதிப்பில்லாத உறவுகள், உண்மையான நமக்காக வாழக்கூடிய உறவுகள் வாங்க முடியுதா? இல்லவே இல்லை. பணத்தினால தவறுகள் மட்டும்தான் நடக்குது. பணத்துக்காக ஆசைப்பட்டு நிறைய பேர் வாழ்க்கைக்குறிதான் கேள்வியாக இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கை இங்கே பாதிக்கப்படுகிறது பணத்தினால. அருமையான உறவுகள், விலை மதிக்க முடியாத உறவுகள் எல்லாம் பிரிந்து போகிறது பணத்தினால. பணத்தினால நிம்மதி, பாசம், சந்தோஷம், ஆறுதல் இது எதுவுமே கிடைக்கல. அப்புறம் எதுக்கு பணம்? ஒரே ஒருத்தர் சொல்லுங்க, நான் பணத்தை வச்சிட்டு இருந்தா எனக்கு சாவே வராது, பணம் என் கூட இருந்துட்டா எனக்கு வாழ்க்கையே நிறைவாக இருக்குது, திருப்தியாக இருக்குது, எனக்கு பணம் மட்டும் போதும், பணத்து இருந்தால் போதும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்களேன். யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போது சாக போகும்போது பணத்தை எடுத்துகிட்டு போகிறதில்ல, வாழும்போது நமக்கு ஆடம்பரமான பொருட்களுக்கும் நம்ம அனாவசியமான தவறான போதைப் பொருட்கள் வாங்குவோம் தான் பணம் பயன்படுது. அப்பேற்பட்ட பணம் எதுக்கு? பணத்தை கொடுத்து எதுக்கு நிம்மதியை கெடுத்துக்கணும்? உண்மையான வசதியான வாழ்க்கை எதுனா பணம் கிடையாது, நிம்மதி தான். விலை உயர்ந்த பொருள் சொல்லுவேன், சந்தோஷம்தான் விலை உயர்ந்த சாப்பாடு, சாப்பிட்றதுக்கான உணவுன்னு நான் சொல்லுவேன். அன்பு, பாசம், நேசம், புரிதலான அக்கறையான நமக்காக வாழ்கிற ஒரு உறவு இருந்தால் அவங்க தான் எல்லாம் வச்சிருக்கிற கோடீஸ்வரத்துக்கு சமம்னு நான் சொல்லுவேன். வாழ்க்கையில் பணத்துக்காக அடிமையாகாதீங்க, பணத்துக்காக தவறு பண்ணாதீங்க. வேறோ ஒரு பேப்பரில் அச்சடித்த ஒரு நம்பருக்கு இருக்கிற வேல்யூ உண்மையான உறவுக்கு, உண்மையான மனதிற்கு, உண்மையாக இருக்கிற இரத்த சொந்தத்துக்கு கொடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள மதித்து பழகுங்க. இதுதான் உண்மையான இருக்கிறதுலையே நான் சொல்லுவேன் விலைமதிப்பில்லாத
சொத்து சுகம் இருக்கிறதுக்கு சமம்னு சொல்லுவேன். உண்மையாலே உங்களுக்காக வாழ்கிற ஒரு உறவு இருந்தாலே போதும். நீங்கள் தான் கோடீஸ்வரர்கள். நன்றி, வணக்கம்.